ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ரைடு வந்திருக்கோம். ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப மாதம்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கேப் ஆயிடுச்சு நம்ம ரைடு போய். பிகாஸ் நிறைய அந்த சண்டேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ஸ் வந்துடுது. அந்த நான் ஆஃபீஸில் கொஞ்சம் சரியில்லைங்க, சுத்தமாக சரியில்லை, அதான் உண்மை. ஸோ அதனால் என்னால் கன்சிஸ்டன்சியாக ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ப்ரெஷரை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் கரெக்டாக வீடியோவும் ப்ரொவைட் பண்ண முடியல, என்னோடய ஹெல்த்தையும் பார்த்துக்க முடியல. பட் ஆனால் மெயினானது நம்ம ஹெல்த்து. அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தான் நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் சர்வே பண்ணவே முடியும். ஸோ அந்த சர்வே லிஸ்ட்டை நம்ம கம்மி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறோம், அதே மாதிரி நம்மளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படின்றதுனால நான் திரும்பியும் ரைட் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். என்ன ட்ரபிள் வந்தாலும் பரவாயில்ல, இந்த டைம் வந்து நம்ம எதையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் எப்படி நம்ம வந்து சர்வே பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து இன்றைக்கி ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரோடும் சரி, அண்ட் தென் கிளைமேட்டும் சரி. கிளைமேட்லாம் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா கிளைமேட் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியான ஒரு கிளைமேட்னு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈரமாக இருக்குது. ஸோ நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல கிளைமேட், இதெல்லாம் அமையிறதெல்லாம் நார்மலான விஷயம் கிடையாது. அதுவும் நம்ம ரைட் பண்ணலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப இது ஒரு நல்ல ஆட் அண்ட் அட்வான்டேஜ் தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஷார்ட் ரைடு தான் பிளான் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது இந்த ரைடு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய காஸ்டியூம்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும். நான் சைக்கிளிங் காஸ்டியூம்ஸ்லேயே இருக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரைட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேடல் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கோலில் இருந்தேன். நார்மல் டிஷர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறப்ப அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே நம்ம ரைட் பண்ணி போகணுமா? இதை நினச்சாலே நம்மளுக்கு பயமாக இருக்கே, வண்டி நாறிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல மட்டும் அப்படியே சைடில் அந்த ஓரத்துலேயே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சைக்கிளை தூக்கிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் நான் வந்து ரைட் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக சைக்கிள் நாறிடும், நானும் நாறிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது இந்த இடம். இதே எம்டிபியாக இருந்தால் அதோட ஃபன் வேறுங்க. ரோடு அப்படின்றதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எம்டிபியில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் பிரேக்ஸுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் ரோட்டில் அப்படி கிடையாது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரிம் பிரேக் வெர்ஷன் நான் வச்சுருக்கிறது. ஸோ இந்த ரிம்ஸில் பார்த்தீங்கன்னா போய் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், மண் போய் உள்ளே உட்காந்துக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். இவருங்க பக்கத்துலேயே ஒரு குட்டி மலை. ஸோ அந்த மலையை ஒட்டி பக்கத்துலேயே அப்படியே ஸ்மூத்தாக ரைட் பண்ணிட்டுருக்கேன். இறக்கம் வேறு. ஸோ அதனால் ரைடுக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி நான் இப்போ இந்த ரைடை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே லொக்கேஷனில் ரைட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில், ஓகேங்களா, உங்கள் ஏரியாவில் நிறைய இடம் இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பட் நம்ம அதை பார்த்துருக்கவும் மாட்டோம், கவனிச்சிருக்கவும் மாட்டோம். பட் அதை தாண்டி நிறைய இடத்துக்கு நம்ம போவோம், இங்கே போனோம் அங்கே போனோன்னு. ஆனால் அந்த சின்ன சின்ன இடத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விடுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் அந்தந்த இடத்துல இருக்க அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணுவீங்க. யாராவது ஒருத்தர் போய் அந்த இடத்துக்கு போய் ஒரு சின்ன வீடியோவோ ஒரு சின்ன ஃபோட்டோவோ எடுத்து போடுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும், ஓ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு உங்கள் யூடியூப் வீடியோவோ அல்லது உங்கள் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ இதை எடுத்து அப்படியே பரட்டி பார்க்குறீங்க, தம்பி இந்த இடம்லாம் அப்படி இருக்கும்டா, தம்பி இந்த இடம் சூப்பராக இருக்கும் தம்பி, இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு வேறு யார்ட்டையோ அப்படி இல்லைன்னா நீங்களே பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்குங்க. இங்கே பாருங்க தலைவனுங்க எப்படி கிராஸ் பண்ணிட்டுருக்குறாங்கன்னு. சடார்னு ரோடை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஓ சார் பயமாக இருக்குது சார் எனக்கு. ஸோ சேடு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஏரியாக்குள்ளே போய். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே போனோம்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடம் வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை நான் இப்போது ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். சரி பார்ப்போம்.
எப்படி இருக்குது அப்படின்றது இன்றைக்கி. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் வைப்பீங்க, ப்ரோ ரோட் பைக்கை நான் வந்து ஒரு கிராவலில் ஓட்டலாமா, ஆஃப் ரோடில் ஓட்டலாமா? கண்டிப்பாக வந்து ஓட்டலாம், ஓட்ட முடியாதுன்னு இல்லை. பட் நம்ம வந்து ரைட் பண்ணுற விதத்தை பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைட் போயிட்டுருக்கேன். ஸோ அப்படின்றப்ப எனக்கு எந்த இஷ்யூவுமே இல்லை. அதே நான் ஒரு ஹார்ட் கோர் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அது இஷ்யூ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் வருது. ஸோ இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு பிரேக் கண்ட்ரோலில் நான் போயிட்டே இருக்கேன். பார்த்துக்கோங்க ரோடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நான் போயிட்டுருக்கிற இடம் எப்படி இருக்குதுன்னு அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோட் பைக் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ரோட் பைக் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற விதத்தில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் போகிறது கிடையாது. பட் நம்ம ஆனால் எல்லா பக்கமுமே யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா தான் பிரச்சனை. நம்ம வந்து கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? செம்ம அட்வென்ச்சராக இருக்குல்ல, எனக்கே அப்படி தான் இருக்குது. இந்த இடம் தண்ணி விழுகிற சவுண்ட் நல்லா கேட்குது. நான் இப்போ ரைட் பண்ணிட்டு வரல, இறங்கி வண்டியை தள்ளிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ரூட் தெரியல நம்ம கரெக்டாக வரோமா அப்படின்றது. ஸோ அதனால் அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே வண்டி தள்ளிட்டு வந்துட்டுருக்கேன். பிளேஸ் ஆனால் ஹிடன் பிளேஸ்னால ஹிடன் பிளேஸ் தான். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஏதோ ஒரு குகைக்குள்ள பூந்து நான் வந்துட்டுருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்படி தான் இருக்குது இந்த இடம். ஃபைனலி பாருங்க, ஒரு வழியாக நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகான டெஸ்டினேஷன். பட் இங்கே பாருங்கள் நம்ம எதுக்குள்ளேலாம் வந்திருக்கோன்னு. கேமராவில் கொஞ்சம் தண்ணி பட்டிருக்கு போல். அல்டிமேட்டான டெஸ்டினேஷன். இப்போ பாருங்க, இங்கே தண்ணி மழை பெஞ்சு கேரளாவில் வெள்ளம் போயிட்டுருக்கனால இந்த இடம் ஃபுல்லாக, நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தப்போ இங்கெல்லாம் தண்ணி கம்மியாக போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் இது மேலே அப்படியே ரைட் பண்ணி போனோம், நடந்தே போனோம். ஸோ இப்போ போகலாமான்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். செம்ம ஒரு அல்டிமேட்டான ஃபீல். வாட்டர் கிராசிங், ரிவர் கிராசிங். வேற லெவல் ஒரு ஃபீலுங்க உண்மையாவே. யாருமே இந்த இடத்துக்கெல்லாம் சைக்கிள் வந்திருக்கவே மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க,
இங்கே வர வர தண்ணி கொஞ்சம் அதிகமாகுது, அதே மாதிரி இழுவையும் கொஞ்சம் அதிகமாகுது. நான் சைக்கிளை பிடிச்சிக்க, சைக்கிள் என்ன பிடிச்சிக்க, அப்படி தான் போயிட்டுருக்கு. சைக்கிள் பேக் வீல் அப்படியே ஒரு சைடாக வந்துட்டுருக்கு. லா 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 லா. அப்படியே மெதுவாக ஜாலியாக ரைட் பண்ணல, நடந்து போயிட்டுருக்கேன். அதுதான் உண்மை, ரைட்லாம் பண்ணலங்க. அல்டிமேட்டான ஒரு என்ஜாய்மெண்ட்டு, உண்மையாகவே வேறு லெவல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வர்றேன். வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் கேப்பாவது இருக்குங்க இந்த இடத்துக்கு நான் வந்து. அப்போல்லாம் இந்த அளவுக்கு தண்ணி இல்லை. நாங்கள் இங்கே வந்து பார்க்குறப்ப இந்த அளவுக்கு தண்ணி, அதுவும் நான் என் பேபியோடு வந்திருக்காங்க பாருங்களேன். அங்கே கொண்டு எப்படி பார்க் பண்ணிட்டேன்னு, ஒரு ஆற்றுக்கு நடுவில் அழகாக கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த வைப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு, அந்த வைப்போட உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லப்போனால் நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த வைப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஒரு நல்ல நல்ல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதை நான் திரும்பி வீடியோக்குள்ளே வரேன். இந்த மாதிரி ட்ராவலிங், அட்வென்ச்சர், எக்ஸ்ப்ளோர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்களோட மக்களாக நீங்கள் பழக முடியும். அப்படி பழகிறப்ப புது மக்களோட அனுபவம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் தனியாக இருக்கீங்கன்ற அந்த ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா நான் எவ்வளோ லாங் ரைடு அதெல்லாமே சோலோவாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சோலோ ட்ராவல் வந்து எனக்கு பிடிச்சதுக்கான காரணம், மக்களோட மக்களாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம், பழகிட்டுருக்கோம். ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக எந்த ஒரு சிச்சுவேஷனை நினச்சும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது அந்த தனிமையான ட்ராவல். இந்த தனிமையான பயணங்கள் ஃபுல்லாமே நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப கொடுக்கும். அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்க்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு வந்து வெயில் அடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் சுத்தமாக துளியளவும் கூட எனக்கு வெயில் தெரியவே இல்லை. பட் இப்போ தான் அப்படியே லைட்டாக ஃபீல் ஆகுது, ஓ வெயில் அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ரைட் பண்ணுறப்ப கூலர்ஸ் போட்டு ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது நம்ம வெயிலில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது. மோரோவர் கொஞ்சம் அதுவும் உங்கள் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணும். நம்ம வந்து வெயில் இல்லாத இடத்துல தான் ரைட் பண்ணிகிட்ருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயத்த மூளை எடுத்துக்கும். ஒரு சில உணர்வுகள் மூலிமா மட்டும்தான் நம்மளால் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ அதுவும் சில் கிளைமேட்டாக மார்னிங் இருந்தது, அப்போது வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது. பட் எனக்கு வெயில் தெரியல, எனக்கு அந்த ஃபீலே வரல. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் லாங் ரைட்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் கிளாஸ் இல்லாமல் கூலர்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹேடான அட்வான்டேஜ் தான். இதை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுறேன். திரும்பி அப்படியே ரிட்டன் டு ஹோம். இப்போ 23-24 கிலோமீட்டர் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அரௌண்டு நான் வந்து ஒரு 2 hours 25 minutes அந்த ரேஞ்சில் வந்து நான் இதை இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டைமிங். ஸோ அந்த டைமிங் அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு ஹியூஜ் கேப் தான். பட் இது ஹியூஜ் கேப்பு அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த ஹியூஜ் கேப்பை விட நம்ம இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வந்த என்ஜாய்மெண்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ரெகுலராக ரைட் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், ஃபிட்னஸ்க்காக இருக்க போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு எதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ப்ரீசியஸானது. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்.
30 கிலோமீட்டர் இன்றைக்கி வந்து ரைட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரைட் பண்ணியிருந்தேன். அரௌண்டு வீட்டில் வந்து நான் பைக்கு எடுத்தப்போ அரௌண்டு 8:30 இந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அரௌண்டு 12 o'clock ஆக போகுது. ஸோ என்னோடய டார்கெட் கிலோமீட்டரும் கிடையாது, அதே மாதிரி ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் இதுவும் கிடையாது. நம்ம ஒரு ரொம்ப நேரம் சேடலில் சிட் பண்ணி ரைட் பண்ணணும் இன்றைக்கி. ஸோ அதுதான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டார்கெட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை ரொம்ப மாதம் ஆச்சு நம்ம வந்து ரைட் பண்ணி. ஸோ லாங் ட்ராவல் பண்ணுறப்ப சேடலில் நம்ம அதிக நேரம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு நார்மலான ட்ரௌசர்ஸும் டிஷர்ட்ஸும் போட்டிருந்து இந்த ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பண்ணுறப்ப எனக்கு பேடர் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் தான். ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்கணும். அதேமாதிரி நம்மளுக்கு சேடில் சோர் ரொம்ப வரக்கூடாது, அதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பழகணும். அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு நான் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் என்னால் வந்து அதுக்கடுத்து ரைட் போகிறப்ப இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஈஸியாக ரைடை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா ரைடை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது, இந்த மாதிரி பெயினெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ரைடாக இருந்தது. இந்த ஜேர்னியில் எனக்கு என்ன கிடைச்சதோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். நம்ம சைக்கிள் சூசர் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அப்போவே போய் பார்க்க முடியும். பை பாய்.